ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரோபோக். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா, நான் சும்மா ரொம்ப நாளா ஃபிக்மாவோட பாசிபிலிட்டிஸ், ஃபிக்மாவோட என்னென்னலாம் ஃபிக்மா வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நான் நிறைய டைம் வேந்திருக்கேன். பட் அதை உங்களுக்கு காட்டினதில்லை, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னதில்லை. ஸோ நீங்கள் ரேண்டமாக சும்மா எப்போவுமே ஃபிக்மாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பேன், டிசைன்ஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இவங்களோட ஃபைல்ஸ் கிடைச்சிது. விஜய் வர்மா அப்படிங்கிறவர். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சிம்பிளாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஃபிக்மாவில் எப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. மேபி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இது டோட்டலாக ஒரு சின்ன கலெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருந்தாலும் பட் மற்றதெல்லாம் வந்து நிறையா எப்படி சொல்கிறதுனா பென் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமாக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பென்னோட யூசேஜ் ரொம்ப மினிமலாகவும், எஃபெக்ட்ஸு அதுக்கப்புறம் லேயர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பட் எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமாக பண்ணி அது மூலமாக மட்டுமே இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ டைரெக்டாக நான் ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் அவரோட லிங்க்கு. நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஃபிக்மா கம்யூனிட்டியில் இருக்குது. ஃபிக்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெப்ரவரி ப்ளஸ் ஃபிக்மாவை அவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேஜ் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இதில் சில ப்ரோட்டோடைப்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வைங்களேன். எப்படின்னா இந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டு விதமாக கற்றுக்கலாம் கரெக்டாக. ஒன்று க்ரியேட் பண்ணி கற்றுக்கலாம், இன்னொன்று க்ரியேட் பண்ணதை பிரித்து பிரேக் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சிம்பிளாக வந்து ஒரு பைக் மெக்கானிக், கார் மெக்கானிக்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஊரில் லோக்கலில் இருக்க மெக்கானிக்ஸ் எல்லாம் எப்படி கற்றுக்குவாங்கன்னா, ஆல்ரெடி கம்பெனி பண்ண பைக்ஸை பிரித்து மறுபடியும் மாட்டி பிரித்து மாட்டி அவங்க அப்படி கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னிக் தான் இது. ஆல்ரெடி இவர் சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. இதை எப்படி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்மாவில் இன்னுமே பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஒரு அட்வான்டேஜும் கூட. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேணா அந்த ஃபிக்மா கம்யூனிட்டியோட லிங்க் நான் கொடுக்குறேன் கீழே. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒன் கேம்ப் ஃபயர். ஸோ இது வந்து நீங்கள் ஃபிக்மாவில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. பட் ஃபிக்மாவில் தான் பண்ணியிருக்காருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக போய் ரொம்ப டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. ஸோ இந்த வீடியோவில் நான் 3 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 3ங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகேவா, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த குரூப் அப்படின்னு இருக்குல்ல, குரூப் 36 வந்து இந்த மேலே இருக்கிற லேயர்ஸ் மட்டும் நான் டிசபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக அந்த 3ல் குழிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரியும். ஸோ அதோட தான் ஃபஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது சிம்பிளாங்க, ஒரு 4 சர்க்கிள் தான் இந்த 3. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து அவுட்டர் லேயர். அந்த 3லேருந்து வர லைட்டு நம்ம ஃபோன்ல எல்லாம் எடுத்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும்ல, அது உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுக்கு அடுத்தது அந்த 3ஓட ஷேப்பு எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறது, எக்ஸாக்ட் சர்க்கிள் இருக்காது 3, பட் லிட்டில் பிட் இருக்கும். ஸோ அதுக்காக அதையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் மாதிரி போட்டிருக்காரு. அது கிட்டத்தட்ட பட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இப்போ இருக்கிறது 3 தெரியுது, பட் இந்த லேயர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்டாக இருக்குங்க. சிம்பிளாக இது எல்லாமே லேயர் பேரில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த இதை நீங்களுமே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரேம்ல எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காருன்னு தெரியுதா? அந்த ஃபயரோட ஹீட் இன்னும் வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆகி தெரிகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு சின்ன வீடியோவை மேக் பண்ணலான்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக பெரிய வீடியோவாக தான் போகும். பட் ஓகே, இன்னும் போக போக ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீக் போகலாம். ஸோ நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கன்னு உங்கள் சைடு வருங்க. ஏன்னா இது கம்யூனிட்டி ஃபைலில் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. சிம்பிளாக இந்த ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே ப்ரோட்டோடைப்ஸ் ஆரம்பிக்குதுங்க. ப்ரோட்டோடைப்ஸில் வேறு லெவலில், பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப டைம் எடுத்திருக்கும் இதெல்லாம். ஸோ நான் ஏன் க்ரியேட் பண்ணி கொடுக்கலைன்னா, இது எக்ஸாக்டாக உட்காந்து பொறுமையாக நின்று நிதானமாக ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்க. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு, பட் உண்மையாலுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் போய் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் வருவோம். அதுக்கு முன்னாடி ப்ரோட்டோடைப் ஏரியாவில் இதை காட்டியிருக்கலாம், எந்த அளவுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏன்னா அப்போ தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் வச்சுட்டு ஹோவர் ஓவர் எஃபெக்டில் தான் மெயினாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யா, எல்லாமே ஹோவர் ஓவர் சேம் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப பண்ண போது தான் அந்த எல்லாத்துக்குமே ஹோவர் ஓவர் தான் கொடுத்துருக்காரு கரெக்டாக. பட் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். என்ன எஃபெக்ட்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க.
ஓகே. இது வந்து சின்னதா ஒரு அனிமேஷன் மாரி ஜூம் இன், ஜூம் அவுட் அப்படியே உள்ள போய் வெளிய வர மாரி. அதுக்கு தான் சேம் ஸ்க்ரீன ஃபோட்டோஸ் இங்க இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் உள்ள போயிருக்கும். ஃபுல்லா மறைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் வெளிய வர மாரி பண்ணியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் அனிமேட்டர் குடுத்திருப்பாரு. அது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஃபுல்லாவே ஓவர் எஃபெக்ட் தாங்க. தெரியுதா? நான் ஜஸ்ட் ஹோவர் பண்றேன். ஆ நல்ல எப்படி சொல்றது? அதுக்கப்புறம் ஹோவர் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்குது. ஜூம் ஆகுறதோ, ஜூம் அவுட் ஆகுறதோ, ரொம்ப மைல்டான ஜூம் இன் ஆயிட்டே வருது அந்த ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பிரிமிட்டிவ் ஷேப்ஸ். இது ஜஸ்ட் ஷேடோ தாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இன் டெப்த் லேயர்ஸ ஃபில் பண்ணி கிரேடியன்ட்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் ஷேடோஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. நான் வேணா கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ள போயிட்டு காட்டுறேன். ஒரே ஒரு மேகத்த மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு எலிப்ஸ் போட்டிருக்காரு. எலிப்ஸ்க்கு எத்தனை லேயர் பிளர், இன்னர் ஷேடோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. எக்ஸாக்ட்டா கம்ப்ளீட்டா லேயர் பிளர், இன்னர் ஷேடோ, இன்னர் ஷேடோ, இன்னர் ஷேடோ. ஸோ சிம்பிளா என்னன்னா, ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஷேடோஸ் வச்சு மட்டுமே அதை கிளவுட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து கொண்டு வந்திருக்காரு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அந்த குரூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி அது என்ன ஆயிருக்கு எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இங்கே என்ன எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்காரு பண்ணல என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. டிவி ரிமோட்டு வேற லெவல் இருக்குதுங்க. இது எங்கிருந்து எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இமேஜ் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காரு. மேபி அவர் பேப்பர் பேனால ஸ்கெட்ச் பண்ணி பார்த்தாரா இல்லை நெட்ல இருந்து எடுத்தாரான்னு எனக்கு தெரியல. பட் இங்க பாருங்க ரிசல்ட்ஸை சூப்பராக இருந்துச்சுங்க. பட் இந்த இடத்துல ஷேடோஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் இது வந்து 3D ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லை, ஒரு நல்ல ரியல் டைம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு காரணம் கம்ப்ளீட்டாக ஷேடோஸ் மட்டும்தான். ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்து நான் என்னால் எல்லா ஷேடோவையும் டிசேபிள் பண்ண முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு லேயராக பண்ணணும். பட் மொத்தமாக ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது மைன்யூட் சேஞ்சஸ் தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு மேஜர் சேஞ்சஸ் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இருக்கு பாருங்க. எல்லா ஷேடோவையும் ஹைட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுங்க. எல்லா ஷேடோவையும் ஹைட் பண்ணிட்டேன்னா ஓகே, இது என்னுடைய ஃபைல் தானே. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏன்னா இங்கிருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரியோ இல்லை அதில் பட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் ஷேடோஸ் தான். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே ஒவ்வொரு ஷேடோஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபிக்மால எந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னு பாருங்க. அதுதான் மேட்ரு. இது ப்ரோட்டோடைப் இல்லைங்க. இதுவும் மாஸா இருந்துச்சு. இது எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஓகே. ஸோ இத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நெறைய பேர்த்துக்கு ஃபிக்மால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு மெயின் ரீசன். ஸோ இது உங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாரியும் இருக்கும். நல்லாவும் இருக்கும்னு நெனச்சேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் மூலமா மட்டும் ஜஸ்ட் நம்மளால ஒரு ரேடியோல கண்ட்ரோல் பண்ற மாரி, வால்யூம் சேனல்ஸ் செக்ஷன் சேஞ்ச் பண்ற மாரி, அத எந்த அளவுக்கு இன்டராக்டிவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ வால்யூம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஆன் ஆஃப் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதுவுமே ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் ஏரியாவுக்கு போனீங்கன்னா கனெக்ஷன்ஸ் தெரியும். ரொம்ப மினிமலான கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் பட் இது சூப்பரா வேலை செஞ்சது. எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலா என்னுடைய பெஸ்ட் சொல்றேன். இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. சில விஷயங்கள் எப்பவும் போல உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கவே இல்ல. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. அண்ட் வெளிய பேர்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. காலையில ஓகே. ஓகே. இத ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா ஆன் ஆஃப். ஸோ ஒரு 2, 3 டைம் பிளிங்க் ஆயிட்டு அதுக்கப்புறம் எரிய ஆரம்பிக்குது லைட்டு. ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் போய் பார்ப்போம். இங்க என்ன பண்ணியிருக்காருன்னு. ஓகே. ஜஸ்ட் இமேஜஸ் வச்சு மட்டுமே ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோனே லைட்டாக எரியுது. அதுக்கப்புறம் டிம் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதை விட லிட்டில் பிரைட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் லைட்டாக அதுக்கப்புறம் ஃபுல் பிரைட்னஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ப்ரோட்டோடைப் லிங்க் டைமிங் தான். ஸோ
எவ்வளோ டைமுக்கு அப்புறம் ஆகணும் ஆகக்கூடாது இது எல்லாமே கொடுத்துருக்காரு. சுவிட்சை இழுக்கிற மாதிரி இருக்குல்ல அதுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தேன் ஆஸ் யூஷுவல் ட்ராக் கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆஃப் ஆகும்போதும் டக்குன்னு ஆஃப் ஆகாமல் மெதுவாக போகுதுல்ல அதுக்கு வந்து இந்த சென்டர் ஃப்ரேம் எடுத்துட்டு அந்த டைம் கொடுத்துருப்பாரு. பட் எப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். யா ஸ்லோவாக அப்படியே டக்குன்னு அந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேமுக்கு வராமல் எக்ஸாக்டாக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே சேம் பேக்ரவுண்ட் ஃப்ரேம் தான். உள்ளே இருக்க இந்த லைட்டு மட்டும்தான் வித்தியாசம் ஆகும். அதனால தான் உங்களால் அந்த எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சர்க்கிள்ஸ். இதுவும் நான் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இது ஜஸ்ட்டு இமேஜ்னு நினைக்கிறேன். ஓகே இந்த கிரேடியன்ஸ் வச்சு எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. ஸோ ஒரு டெப்த் எஃபெக்ட் கிடைக்குது அந்த மாதிரி. ஓகே ஸோ இது ஏதோ ப்ரோட்டோடைப் தாங்க. ப்ரோட்டோடைப்பில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ போய் பார்ப்போம். அண்ட் வந்து மினிமல் கனெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஆன் ட்ராக். ஓகே ஸோ என்னென்னா நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேஸ் இமோஜிஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அது மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஃபிக்மாவில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஆமாங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்மாவில் டெவலப் பண்ணது தான். ஸோ அதனால தான் நான் இந்த ஃபைலையே உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சா வேற மாதிரிங்க. ஆக்சுவலாக ஹாப்பிக்கு இன்னமே எனக்கு சிரிச்சிருக்கலாம். பட் ஓகே தெரியுதுங்களா அந்த டிரான்சிஷன் நடக்கிற இடம் சூப்பராக இருக்குதுல்ல. நைஸ். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஸோ நீங்கள் இது இன்னுமே இண்டிவிஜுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. ஓகே இது நான் சும்மா ஓப்பன் பண்ணேன். பட் என்னென்னு பார்க்காம போயிட்டேன். ஸோ ப்ரோட்டோடைப்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். என்ன ஆகுது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும்ல. ஜஸ்ட் மெனு மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒரு ஜீனி பேட்டல் மாதிரி இருக்குங்க. ஆனால் இமேஜஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாமே இமேஜஸாக தான் இருக்குமா இல்லை இதையெல்லாம் ட்ரா பண்ணியிருந்தாருன்னா மாசுங்க. டிசைன்ஸ் ஃபைல் ஃப்ரேம் 1000 அனைமே இமேஜஸ் தான் நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம ப்ரோட்டோடைப் ப்ளே பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிடும். இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இருக்கிற அதர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாட்டில்ஸ் வருது. ஜஸ்ட் சின்ன அனிமேஷன் தான். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த இமேஜோட குவாலிட்டியும் டைரெக்டாக என்னால் அங்கே ஜம்ப் அடிக்க முடியாது. ஸோ இங்கே இருந்துச்சுன்னா என்னால் மற்ற பிளேஸ்க்கெல்லாம் போக முடியும். ஓகே பட் அனிமேஷன்ஸ் ரொம்ப க்ளீனாகவும் மெதுவாகவும் டக்குன்னு அந்த பாட்டில் மாறுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இது. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது ஃபுட்வியர்ஸ் ஒன்று இருக்குது. அதோட ப்ரோட்டோடைப்போட கனெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபிக்மாவில் டிசைன் பண்ணுது. அதுக்காக ஏதோ லேயர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது 3D இமேஜ் மாதிரி தானே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட 3D இமேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் பென்னோட வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பென்னை வச்சு நிறையா வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே பட் சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே இதுவும் ப்ரோட்டோடைப். ஃபன்னாக தான் பண்ணியிருக்காருங்க. ஜஸ்ட் ஆனால் நல்லா இருக்குது. ஜஸ்ட் 2 இமேஜோட இன்னும் ஒன்று இருந்துச்சு. ஓகே இது 20க்கு மேலே இருக்குங்க. ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். மீதியெல்லாம் நீங்கள் ஒரு 5, 6 நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வச்சிட்றேன். ஓகேவா. ஸோ இது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கங்க. நான் இன்னும் பார்க்கல. பட் இருந்தாலும் ஓகே கார் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சேர்ந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரேஸ் கார் அந்த மாதிரி ஏதோ இருக்குது. ஓகே ஸ்டாப்.
100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து ஸ்பீடாக மாறும். கரெக்டாக? ஓகே, சூப்பருங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டிட்டேன். பட் இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் ரொம்ப நல்ல விஷயங்களும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகே, குட். கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருப்பாங்க உள்ள. ஸோ இந்த டிவி நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்காக விட்டு வைக்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எடுத்து பார்ப்போம். ஓகே, ஃபயர் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துருவோங்க. லைட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் நான் கண்டுக்காதீங்க. ஓகே, நைஸ். இது எல்லாமே இமேஜ் தாங்க. ஜஸ்ட் வீடியோஸ்ங்கிறது என்ன, ஒரு ஃப்ரேமுக்கு 30 இமேஜஸை ப்ளே பண்ணிங்கன்னா அது வீடியோ. ஸோ இது என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது பார்க்கணுன்னு நினச்சேன் நான். ஓகே, கார் சூப்பராக பார்த்துக்கிறேன். வரட்டும். அதுக்குள்ளே டோனட் ஏதாச்சும் ஒன்று மட்டும் இது நீங்கள் பார்த்துக்கலாம். ராக்கெட் கூட போட்டுறேன். கர்சர் ஃப்ளோ இது மட்டும் தாங்க. வெயிட் பண்ணுங்க, வர்றேன். என்னடா இது அப்படின்னு பார்க்காதீங்க, வரேன். இதை முடிச்சுட்டு போயிடும். இது என்னது? ஓகே, அந்த ஹார்ட் ரேட் அந்த மாதிரி ஏதோ வெட்டிட்டு இருந்துச்சு. ஓகே, காட். ஸோ இதுவுமே இப்படி வெற்றிகளாக மூவ் ஆகிற மாதிரி தான் ரியலாக இருக்கும். பட் மேபி அது பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் கொண்டு இருந்திருக்கலாம். அதனால பட் ஓகே தான், இது நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, இங்கே வருவோங்க. இதுதாங்க ப்ரோட்டோடைப்போட அட்வான்டேஜ். எந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இதோட அவுட்புட் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். பட் நம்ம ஓவர் பண்ணும்போது இது எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிறது தான் விஷயமே. ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். இவ்வளோ இதை நீங்கள் பிரித்து பார்க்கணும். இதில் எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுத்துருந்தா நம்ம மறுபடியும் மாற்றணும்னு யோசிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ தெரியுதா, இத்தனை இமேஜுக்கும் அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா 1 2 3 4 5 6 லேயர்ஸ் இருக்கா. 6 லேயர்ஸை மொத்தமும் கிட்டத்தட்ட எல்லா பொசிஷன்லேயும் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னா 6 லேயர்ஸை 1 2 3 4 16 மொத்தம் இதில் 16 பாக்ஸஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் 16 கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. சிம்பிளாக இந்த என்னென்னா மேபி நான் அப்படி தான் அசம்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இங்கேருந்து அங்கே வர்றது, அங்கேருந்து இங்கே வர்றது, அந்த ஓவர் எஃபெக்ட்டுக்கு மட்டும் 16 கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மவுஸோட இது மூவ் ஆகுதுல்ல, அதுதான். ஸோ எக்ஸாக்டாக கிடைக்கலினாலும் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சாலே போதும். ஸோ இதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்காக கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ண விட்டேன்ல, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு Figbruary.com அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இவ்வளோ ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே என்னால் காட்ட முடியல. நான் இந்த ஃபைல் ஃபிக்ஜாம் ஃபைல் கீழே கொடுத்துட்றேன். ஃபிக்ஜாம் இல்லை, ஃபிக்மா கம்யூனிட்டி ஃபைல் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. நான் சொன்னது தான். ஸோ இருக்கிறத எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கற்றுக்க முடியும். சிம்பிளாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோமே கர்சர் ஃப்ளோ. ஸோ இதில் மட்டும் ப்ரோட்டோடைப், இதில் இருக்கிற ப்ரோட்டோடைப்பை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ ப்ரோட்டோடைப்புங்க எந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் ப்ரோட்டோடைப் சிம்பிளாக இருந்தாலுமே எஃபெக்டிவாக பண்ணுற விஷயங்கள் நிறையா இருந்தாலும், ஸோ இத்தனை கனெக்ஷன்ஸ் கொடுத்தா கிட்டத்தட்ட இது வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹேவ் அ நைஸ் டே. See you in the next video. Bye bye. Take care.